ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜான் சாப்டர் 12 verse 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஊழியம் செய்யும்போது பிதாவானவர் அவனை கனப்படுத்துகிறார் என்பதை இங்கே இயேசுவானவர் உரைக்கிறார். ஊழியம் செய்ய வேண்டியது எல்லார் மேலும் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அதை ஒரு கடனுக்காக நம்ம ஊழியம் செய்யாமல் சந்தோஷத்தோடு நாம் பெற்ற அந்த இன்பத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு நம்ம ஊழியம் செய்யும்போது பிதாவானவர் நிச்சயமாக அவருக்கு குமாரனாகிய கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களை பிதாவாகிய தேவன் கனப்படுத்துகிறார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள், அநேக கர்த்தருடைய தாசர்கள், அவருக்கு ஊழியம் செய்த அவர்களுடைய தாசர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தின விதத்தை பார்க்கும்போது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் சமுதாயத்தில் பார்க்கும்போது அவர்கள் பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாக அவர்கள் இல்லை, பெரிய படித்த மேதாவிகளாகவும் இல்லை. ஆனால் அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய காரியங்கள் எல்லாமே பார்க்கும்போது ஆசீர்வாதமாக அற்புதமாக இந்த பூமியில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதினால் கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடிகிறது. என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்காக நான் உலகத்திற்கு ஊழியம் செய்தேன், உலகத்திற்கு வேலை செஞ்சேன். அதற்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ததற்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என்னால் காண முடியும். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் எப்படியாகிலும் ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. அந்த ஊழியங்களிலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களால் தனிமையாக ஊழியம் செய்ய முடியலனாலும் ஊழியம் செய்கிறவர்களோட இணைந்து கொள்ளணும். அவங்க ஊழியத்தில் நம்ம ஒரு பங்காக மாறிடணும். அப்படி மாறும்போது நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம மாறிவிடுவோம். நம்ம ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாக பிதாவாகிய தேவன் கனப்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர் கனப்படுத்துகிற விதங்கள் அநேகம் உண்டு. அதில் ஒரு விதத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க நான் வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எக்ஸோடஸ் சாப்டர் 23 verse 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். இங்கே என்ன சொல்கிறாரு? உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்க கடவீர்கள், அதாவது ஊழியம் செய்ய கடவீர்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவரை சேவிக்கும் போது, கர்த்தரை சேவிக்கிற அனுபவம் நமக்கு உண்டாயிருக்கும் போது முதல்ல பார்க்குறோம், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் வியாதியாக மாறிடுது. இன்றைக்கி டாக்டர்கிட்ட போன உடனே அவங்க கொடுக்குற 2 காரியம். ஒன்று மருந்து நிறைய சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய மருந்து எழுதி கொடுக்குறாங்க. இன்னொரு லிஸ்ட்டு போடுவாங்க டாக்டர். என்ன லிஸ்ட்டுனா, எது எதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. நீங்கள் சர்க்கரை சாப்பிடக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது, நீங்கள் இந்த பழங்களெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த காய்கறிகளை சாப்பிடக்கூடாது, நீங்கள் மட்டன் சாப்பிடக்கூடாது, இப்படி பெரிய ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த சாப்பாடு தான் நமக்கு விஷமாக மாறிடுது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை, அவரை சேவிக்கிற பிள்ளைகளை
ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறது மாத்திரமில்ல, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அந்த சாப்பாட்டு நிமித்தம் வரக்கூடிய வியாதியை ஆண்டவர் விலக்குவேன் சொல்கிறார். நான் முற்றிலுமாக அந்த வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். எந்த வியாதியும் சாப்பிட்றதுனால எந்த வியாதியும் வராது. நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். யாத்திராமம் 23:25 வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து அதில் இருக்கிற வியாதியை விலக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போது ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி அவர் கனம் பண்ணுகிற அநேக விதங்கள் உண்டு. அதில் ஒரு விதம் இங்கே பார்க்குறோம், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்கிறார். சொல்லிட்டு 26 வசனத்தில் சொல்கிறாரு, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. பாருங்க, ஆண்டவர் கற்பம் விழுந்து போகிறது, அபாஷன் ஆகிறது, அதெல்லாம் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்காது என்பதை ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம அதை கிளைம் பண்ணணும். இந்த வசனங்களை நம்ம கிளைம் பண்ணணும். சொல்லிட்டு சொல்கிறாரு, உன் தேசத்தில் மலடும் இருப்பதில்லை, மலட்டுத்தனம் இல்லாமல் இருப்பதில்லை, அந்த மலட்டுத்தனமே இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். லாங் லைஃப். ஆண்டவர் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆயுசு, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் 80 வயசு 90 வயசுன்னு ஆயுசு இருந்தாலும் அந்த ஆயுசு நாட்கள் பூரணப்பட மாட்டேங்கிறது. பூரணமாக அந்த ஆயுசு நாட்களை எட்டாமலே அதற்கு முன்னதாகவே மரித்து போகிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை, ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து, வியாதியை விலக்கி, கற்பத்தை ஆசீர்வதித்து, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கனம் யாருக்கு உண்டாகும் என்று சொன்னால் அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட அன்பான சகோதரி சகோதரியே, நீங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். பிதாவாகிய தேவன் உங்களை கனப்படுத்துவார். இந்த இடத்துல நம்ம தியானித்த இந்த வார்த்தையின்படியாக உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்லாதபடி உங்களில் இருக்கும் வியாதியை ஆண்டவர் உன்னில் உள்ள வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் எந்த வியாதி இருந்தாலும் எந்த பலவீனம் இருந்தாலும் ஆண்டவர் அதை விலக்கி போட்டு கற்பத்தை ஆசீர்வதித்து உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று ஆண்டவர் உரைத்த அந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அது அப்படியே நிறைவேறும். அதை நீங்கள் விசுவாசிங்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கனத்தினால் ஆண்டவர் உங்களை கனப்படுத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, யாத்திராமம் 23:25 வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய ஜனத்திற்கு கனமாய் நீர் கொடுக்கும்படி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.